யாழ் சுன்னாக போலீசாரின் அராஜகம் 4 போலீஸ் தொடர்பில் அதிரடி முடிவு. கொழும்பில் ஆபத்து, உயிர் அச்சத்தில் மக்கள். ஜேவிபியின் வீரர்களுக்கு நீதி வேண்டும், ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. யாழில் இடம்பெற்ற அனுரவின் பிரசார கூட்டம், சுமந்திரன் கடும் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீசாரின் அராஜகத்தை தொடர்ந்து குறித்த அராஜகத்தை மேற்கொண்ட போலீசாரான உப போலீஸ் பரிசோதகர், போலீஸ் சர்ஜன் மற்றும் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் என 4 பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்திற்கு விசேட இடமாற்றம் செய்வதாகவும் போலீஸ் தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. சுன்னாகம் போலீசார் விபத்து ஒன்று இடம்பெற்ற பகுதிக்கு சென்று அங்கிருந்த பெண்கள் உட்பட பலர் மீது கொடூர தாக்குதல்கள் மேற்கொண்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. இவ்வாறான பின்னணியிலேயே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த போலீஸ் நிலையத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வருகை தந்து சென்ற சில மணி நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோஹன விஜயவீர உட்பட உயிரிழந்த மக்கள் விடுதலை முன்னணியின் வீரர்களின் உயிரிழப்புக்கு நீதி வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் முன்னிலை சோசலிச கட்சி எழுத்து மூலம் வலியுறுத்தியுள்ளது. 1988 தொடக்கம் 1989 காலப்பகுதியில் அரசு அங்கீகாரம் பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பில் உடனடி விசாரணையை ஆரம்பித்து அதற்கான தீர்வுகளையும் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் 13 அனுஷ்டிக்கப்படும் 35வது இல்மஹா விரு சமருவ என்ற உயிர்நீத்த ஜேவிபியினரின் நினைவேந்தல் தொடர்பில் ரோஹன விஜயவீர உள்ளிட்டோரை கௌரவித்து ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்திலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடத்தல்கள், பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளுக்கு பின்னால் இருந்து அரச பயங்கரவாதம் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் 1988 தொடக்கம் 1989 தென்னிலங்கை எழுச்சிகளுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. வடக்கு கிழக்கின் உள்நாட்டு மோதலின் போதும் இது பரவியிருந்தது என்று முன்னிலை சோசலிச கட்சி கூறியுள்ளது. முன்னைய நிர்வாகங்களால் இந்த கோரிக்கைகளுக்கு உண்மையான நீதியை கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் ரோஹன விஜயவீர உட்பட மரணங்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பான நிகழ்வுகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் வகையில் விரிவான விசாரணைக்கு முன்னுரிமை அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் எம்.ஏ. சுமந்திரன் கருத்து வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் பிரசார கூட்டத்திற்காக பல மாவட்டங்களிலிருந்து பேருந்துகளில் பொதுமக்களை கொண்டு வந்தார் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று சுமந்திரனின் உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி அனுர 1000க்கும் மேற்பட்டவர்களை பேருந்து மூலம் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்து அவர்களுடன் பேசினார் எனவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று ஜனாதிபதி அவர்களுடன் உரையாடி இருக்கலாம். அதனால் பயண செலவும் குறைவாக இருந்திருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட சிங்கள மக்களிற்கும் தமிழ் மொழிபெயர்ப்பு வழங்கப்பட்டதாக சுமந்திரன் மற்றும் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுன்னாகத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற காவல்துறையினரின் அராஜக செயல்பாட்டிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் நிச்சயமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என ஜனநாயக தேசிய கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சுன்னாகம் காவல்துறையினர் சிறு குழந்தையை தூக்கி வீசி தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். ஊழலை ஒழிக்கின்றேன் என கூறும் இந்த அரசு நிச்சயமாக இதற்கு பதில் கூற வேண்டும். ஊழலை இல்லாமல் ஆக்க வேண்டுமானால் அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெறக்கூடாது. யாழில் நடக்கும் சகல அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். சுன்னாகத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட அராஜகம் தொடர்பில் எடுத்த நடவடிக்கையை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். யாழ் மாவட்ட குடிமகனாக நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். ஊழலற்ற அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்க நாமும் தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னர் காவல்துறையினரின் அதிகார துஷ்பிரயோக செயற்பாட்டிற்கு நடவடிக்கை எடுங்கள் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார்.
சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் சலுகைகளை பெற முடியாமல் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறை அதிகாரிகளிடமிருந்து சிறப்பு மரியாதை கிடைக்காததால் கைதிகள் கேலி செய்ததாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வதே ஒருமுறை சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை தாக்கி முழங்காலில் நிறுத்திய விதத்தை ஒருமுறை நினைவுபடுத்தியதுடன் அவரையும் அதே முறையில் செய்ய வைத்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெரிகான பகுதியில் உள்ள அவரது மனைவியின் இல்லத்திலிருந்து இலக்கத்தகடு இல்லாத கார் ஒன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கடந்த 31ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். இதேவேளை அர்ஜூன் அலோசியஸ் கடந்த வழக்குகளை போன்று சிறைச்சாலைக்கு வெளியில் இருந்து உணவு கொண்டுவர முயற்சித்ததாகவும் ஆனால் அதுவும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. வரி ஏய்ப்பு செய்த குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அர்ஜூன் அலோசியஸ் தற்போது சிறைச்சாலையில் தச்சின் வேலை செய்யும் பிரிவில் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது கடுமையான சித்திரவதைகளை அனுபவிக்க நேரிட்டதாக கூறப்படுகின்றது. கொழும்பு கோட்டையில் உள்ள கிறிஸ் கட்டடத்தின் பாதுகாப்பற்ற தன்மை தொடர்பில் நீதிமன்றில் அறிவிக்க உள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கட்டடத்தில் இருந்து நேற்றும் இரும்பு பகுதி இடிந்து விழுந்துள்ளது. கொழும்பு கோட்டை பகுதியில் அமைந்துள்ள 55 மாடிகளை கொண்ட கிறிஸ் கட்டடத்தின் நிர்மாண பணிகள் முழுமையாக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ளதால் சுற்றுவட்டார பகுதியில் பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அந்த பகுதி மக்கள் பல தடவைகள் சுட்டிக்காட்டிய போதும் அதிகாரிகள் இதுவரை உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. நேற்று பிற்பகலும் கிறிஸ் கட்டடத்தின் மேல் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு மூடியின் ஒரு பகுதி உடைந்து விழுந்துள்ளது. குறித்த கட்டடத்தில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான நிலைமை தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியதுடன் இது தொடர்பில் இன்று நீதிமன்றில் அறிவிக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த அக்டோபர் 6ஆம் திகதி கார் ஒன்றின் மீது இரும்பு பகுதி வீழ்ந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் கடந்த 7ஆம் திகதி ஜார்க் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது மற்றொரு பகுதி இடிந்து விழுந்து கடந்த 8ஆம் திகதி இரவு அந்த இடத்தில் இருந்து அலுவலக பணியாளர்கள் மற்றும் வாகனங்கள் சென்றபோது இரும்பு பகுதி இடிந்து விழுந்தது. இவ்வாறான நிலையில் அந்த பகுதி வாழ் மக்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவினங்களுக்கான வருடாந்தம் ஒதுக்கப்படும் நிதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அதிகம் செலவிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் மஹிந்தவுக்காக 32 கோடி 65 லட்சத்து 82,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால ஸ்ரீசேன, கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஆர் பிரேமதாசவின் மனைவியான ஹேமா பிரேமதாசவின் பாதுகாப்பு செலவுகளுக்காக வருடாந்தம் 110 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாவலர்களுக்கான மின்சார கட்டணம், குடிநீர் கட்டணம், உணவு மற்றும் குடிநீர் தங்குமிடம், போக்குவரத்து செலவுகள் என மொத்த செலவுகள் 110 கோடி ரூபாயை தாண்டுவதாக தெரியவந்துள்ளது. பௌத்த சிங்கள அரசிற்கு எது தேவையோ அதனை சரியாக வடக்கில் செயல்படுத்த முக்கிய பங்காற்றியவர் சுமந்திரன் என ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழரசு கட்சியிலிருந்து தற்போது வரை பலர் விலகியுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் விலக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்றே கூற வேண்டும். தமிழரசு கட்சியின் மத்திய குழு சுமந்திரனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எவருக்கும் கட்சியை பற்றியோ தமிழரசு கட்சியின் கொள்கை பற்றிய கவலையும் இல்லை. தமிழ் தேசிய பற்றும் இல்லை. மேலும் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக மாற்றானுக்கு வாக்களிப்பது ஒரு வரலாற்று தவறு. பெரும்பான்மையில் இருந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மாட்டார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.